தந்தை, மைந்தன், தூயாவியாரின் திருப்பெயரில் ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தரை புகழ்ந்து போற்றும் வண்ணமாகவும் நாம் அனைவரும் சேர்ந்து போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புதிய இதயமுடனே என்ற பாடலை பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்க்கும் ஜெயதொனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்க்கும் ஜெயதொனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் ஏந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே.
தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. அன்புக்குரிய இறைமக்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். இது ஆண்டவரை தொழுகின்ற நேரம். இந்த நேரத்திலே அனைவரும் இந்த ஆன்லைன் வழியாக என்னோடு இணைந்து இந்த தொழுகையிலே பங்கேற்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். தொடர்ந்து ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், தகாத சிந்தனைகள் இவற்றை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வேளைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். நீர் எப்பொழுதுமே எங்கள் மீது இரக்கமும் உருக்கமுமாயிருந்து எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்து எங்களை ஆண்டவரே நீர் விடுவித்து எங்களை ரட்சிக்கின்ற ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவர். உம்மை நன்றியுள்ள உள்ளத்தோடு துதிக்கின்றோம். அதே போன்று ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே என்னோடு இணைந்து பங்கேற்கின்ற அத்துணை மக்களையும் உம்முடைய திருக்கரங்களில் படைக்கிறோம். உமது பிள்ளைகளுடைய பாவங்களை நீர் மன்னித்து அவர்களுக்கு உம்முடைய விடுதலையை தந்து மீட்பை தந்து அவர்களோடு இருந்து அவர்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. கிருபையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். குறிப்பாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை இருக்கின்ற பகுதி. அதை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக்கிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு
என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார் என்பதே. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் விசுவாச பெருமக்களே, உங்கள் அனைவரையும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாக்கிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். இந்த வெள்ளிக்கிழமையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 வரை அடங்கிய பகுதியை தெரிந்து கொண்டேன். இதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். அதில் குறிப்பாக இந்த அதிகாரம் துவக்கத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று சொல்லப்படுகிறது. எந்த காரியங்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி பார்க்கின்ற பொழுது அதற்கு முந்தைய அதிகாரத்திலே ஆபிரகாம், சாராள், ஆகார், இஸ்மவேல், ஈசாக்கு இவர்களுடைய நிகழ்வு அங்கே மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் சாராளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஆகாரையும் இஸ்மவேலையும் வீட்டிலிருந்து வெளியே அனுப்பிவிடுகின்ற ஒரு சூழலை இந்த பகுதிகளிலே நாம் வாசித்தோம். கடந்த வாரத்திலே அதை நாம் தியானித்தோம். ஆகவே அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு அங்கே அவனுடைய மகன் ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்ற நிகழ்வு இங்கே பார்க்கின்றோம். அதில் குறிப்பாக ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். ஆபிரகாம் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வார்த்தைகளில் ஒன்றையும் அவன் தரையிலே விழப்படாமல் அவற்றிற்கு செவி கொடுத்து அவர் சொல்லுகின்றபடியெல்லாம் செய்து வந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே இங்கே இந்த முதல் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்ற வார்த்தை முதல் வாக்கியத்திலேயே இருக்கிறது. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இதை நம்ம படிக்கின்ற பொழுது இந்த யாக்கோபு 1:13 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த வசனத்திலே பார்க்கின்ற பொழுது கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார்
என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே இதை நம்ம ஆழ்ந்து கற்றுக்கொள்வது மிக மிக இன்றியமையாதது, சிறப்பானது. எவனாய் தவறான கண்ணோக்கங்களிலே இதை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு சில காரியங்களை மட்டும் இந்த சோதனையை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். சோதனைக்கு பயன்படுத்துகின்ற 2 வார்த்தைகள், ஒன்று டெம்டேஷன் சோதனை, இன்னொன்று டெஸ்ட் பரீட்சை. ஆகவே இந்த 2க்கும் இடையிலே ஒரு சில வேறுபாடுகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த வேறுபாடுகளை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் எது சோதனை, எது பரீட்சை, எது டெம்டேஷன், எது டெஸ்ட் என்பதை நாம் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த 2ற்கும் இருக்கின்ற வேறுபாடுகளை நாம் புரிந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. ஆகவே இந்த டெம்டேஷன்ஸ் என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவர் சொல்லுகின்றார், இட் கம்ஸ் ஃப்ரம் அன்காட்லி சோர்சஸ் அண்ட் ஆர் டிசைன்ட் டு காஸ் பிலீவர்ஸ் டு ஃபால் அவே ஃப்ரம் their ரிலேஷன்ஷிப் வித் காட் என்று சொல்லுகின்றார். ஆகவே சோதனை என்பது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது, அல்லது தீயோனிடமிருந்து வருகிறது, அல்லது நம்முடைய சுய இச்சையின்படி வருகின்றது. பல நேரங்களிலே அது பிற நண்பர்களால் நமக்கு வருகின்றது. இப்படி சோதனை என்று சொல்லுகின்ற பொழுது பல நேரங்களிலே அது பிறரிடத்திலிருந்தும் நம்மிடத்திலிருந்தும் அதே நேரத்திலே கடவுளுக்கு உகந்ததாக இல்லாமல் இருக்கின்ற காரியங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வது மிக மிக சிறப்பானது. ஆக இந்த டெம்டேஷன்ஸ் என்று சொல்லுகின்ற பொழுது இட் கம்ஸ் ஃப்ரம் அன்காட்லி சோர்சஸ் என்று சொல்லுகின்றார். ஆகவே எப்பொழுதுமே இந்த சோதனைகள் ஒரு மனிதனை அழிவுக்குள்ளாக நடத்தி செல்லுகின்ற ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்வது நல்லது. கடவுளுடைய உறவிலிருந்து அவனை பிரிக்கின்ற ஒன்று, கடவுள் விரும்புகின்ற உண்மை, நீதி, நேர்மை இவற்றிலிருந்து ஒரு மனிதனை அப்புறப்படுத்துகின்ற அல்லது தூர கொண்டு செல்லுகின்ற ஒன்றாக இந்த சோதனை காணப்படுகின்றது. நமக்கு தெரியும், திருமறையிலே பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட சோதனைகள் நிறைய பேருக்கு வந்தது என்பதை நாம் மறந்து போக முடியாது. என்ன, ஏவாளுக்கு இந்த சோதனை வந்தது. ஆண்டவருடைய அன்பிலிருந்து, உறவிலிருந்து அவரை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தான் அங்கே அந்த சோதனையை கொண்டு வருகின்றான். அதே போன்று ஏசாவுக்கு இந்த சோதனை வந்தது. தன்னுடைய புத்திர பாக்கியத்தை அவன் விற்று போடுகின்றவனாக அங்கே மாற்றப்படுகின்றான். அதே போன்று தாவீதுக்கு இந்த சோதனை வந்தது. ஆகவே பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் சண்டை நடக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த தாவீது வந்து தன்னுடைய வீட்டின் பலகணியிலே நின்று கொண்டு பார்க்கின்ற ஒரு நிகழ்வு 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது. அங்கே ஒரு பெண்ணை பார்த்து அவன் சோதனையிலே விழுந்து விடுகின்றான். ஆகவே இப்படி சோதனைகள் என்று சொல்லுகின்ற பொழுது பல நேரங்களிலே இது திருமறையிலே மனிதர்களுக்கு வந்திருக்கிறது அப்படின்றத நாம் புரிந்து கொள்வது மிக மிக சிறப்பானது. ஏன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே வந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்று கரையேறின உடனே அவருக்கு சோதனை வருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த சோதனையை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனை இது ஒரு டெஸ்ட் பரீட்சையாக அதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இங்கே பல நேரங்களிலே பரீட்சை என்பது ஒருவேளை கடவுளிடத்திலிருந்து வருகிறது அப்படின்றதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆகவே டெஸ்டிங் கம்ஸ் ஃப்ரம் காட் அண்ட் இஸ் டிசைன் டு ஹெல்ப் யூ யுவர் டிபெண்டன்ஸ் ஆன் காட் as well as bring you closer to him என்று சொல்லுகின்றார். ஆகவே பல நேரங்களிலே இந்த டெஸ்ட் அல்லது பரீட்சை என்பது கடவுளிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது இந்த பரீட்சை அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் கரையேறின உடனே ஆவியானவரால் அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார், அங்கே பரீட்சிக்கப்பட்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆக அன்புக்குரிய இறை மக்களே, அந்த அடிப்படையிலே இந்த சோதனைக்கும் அதே நேரத்திலே பரீட்சைக்கும் இருக்கின்ற வேறுபாடுகளை நாம் புரிந்து கொள்வது மிக சிறப்பானது. ஆகவே எந்த மனிதனையும் ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல, ஆனால் அதே நேரத்திலே அவர்களை பரீட்சிக்கின்ற ஆண்டவர் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த சோதனைகளில் நாம் விழுந்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையோடு இருக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இங்கே கடவுள் சோதித்தார் என்ற வார்த்தை கடவுள் ஆபிரகாமை பரீட்சித்து பார்த்தார் என்பதாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரீட்சித்து பார்த்தார் அல்லது ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வைத்து பார்க்கின்றார் என்பதாக இதை நாம் பார்க்க உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் ஆபிரகாம் ஒரு பெரிய கலக்கத்திலே இருந்தார், வேதனையிலே இருந்தார். ஆகாரையும் அவருடைய மகன் இஸ்மவேலையும் அவர் வெளியிலே அனுப்பி வைத்து விட்டார். ஒருவேளை இந்த நிகழ்வு அவருடைய உள்ளத்தை பாதித்திருந்தது. இந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் இங்கே ஆபிரகாமை பரீட்சித்து பார்க்கின்றார் அப்படின்றத நாம் புரிந்து கொள்வது மிக சிறப்பானது. அப்படி பரீட்சிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், அது சாதாரணமான பரீட்சை அல்ல, இது உண்மையிலேயே மிக மிக கடினமான ஒரு பரீட்சை என்பதை நாம் பார்க்கின்றோம். என்ன, பிள்ளைகள் பரீட்சை எழுதுகின்ற பொழுது ஒரு வகுப்பிலிருந்து இன்னொரு வகுப்புக்கு தேர்ச்சி பெறுகின்றார்கள். அதுபோல விசுவாசிகளுக்கு பரீட்சை வருகின்ற பொழுது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு அவர்கள் உயர்த்தப்படுகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக சிறப்பு. அந்த அடிப்படையில் இங்கே ஆபிரகாமுக்கு வருகின்ற பரீட்சை 2வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆக இந்த மோரியா மலையிலே சென்று அங்கே ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும் என்பதுதான் அந்த பரீட்சையினுடைய நோக்கம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே இது ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட சோதனைகளிலே மிகப்பெரிய ஒரு சோதனை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே இந்த சோதனையை அவர் எதிர்கொள்ளுகின்றார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை அவர் அதை தன்னுடைய மனைவி சாராளுக்கு சொல்லவில்லை. அவர் இந்த செய்தியை கேட்டவுடனேயே அதிகாலையிலே எழுந்து ஈசாக்கையும் அவனோடு கூட 2 வேலைக்காரர்களையும் அழைத்து செல்லுகின்ற ஒரு நிகழ்வை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே 3வது வசனம் அதை தான் சொல்லுகிறது. ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, இவர் பெயர்செபாவிலே இருக்கின்றார். ஆண்டவர் அவரை போக சொன்ன இடம் மோரியா மலை. அது குறிப்பாக இஸ்ரவேலிலே ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்பட்ட ஒரு மலை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே அந்த இடத்திலே தான் பிற்காலத்திலே சாலமோன் தேவாலயத்தை ஆண்டவருக்கு என்று கட்டுகின்றார். ஆக இங்கே ஆபிரகாம் உடனடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான்.
என்று வேதவசனம் மிக சிறப்பாக சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே இந்த பெயர் செபாவிலிருந்து இஸ்ரவேலில் இருக்கிற மோரியா மலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏறக்குறைய 75 கிலோமீட்டர்ஸ் அல்லது 70 கிலோமீட்டர், அது 40 மைல்கள் என்று சொல்லப்படுகிறது. பேர்சபாவிலிருந்து மோரியா மலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏறக்குறைய 3 அல்லது 4 நாட்கள் அவர்கள் பயணிக்க வேண்டும். ஏன்னா அந்த காலத்திலே எந்த விதமான போக்குவரத்து வசதிகள் கிடையாது. அவர்கள் நடந்து செல்ல வேண்டும் அல்லது கழுதையின் மேல் ஏறி செல்ல வேண்டும். இதுதான் அன்றைக்கு இருந்த ஒரே ஒரு வசதி. ஆனால் இங்கே இவர்கள் நடந்து செல்லுகின்றதை பார்க்கின்றோம். ஆகவே நிச்சயமாக இந்த 40 மைல் அவர்கள் நடக்க வேண்டும் என்றால் 3-4 நாட்கள் அவர்கள் நடக்க வேண்டும். அதே நேரத்திலே பல ஆபத்துகளை அவர்கள் சந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இங்கே இவர்கள் புறப்பட்டு செல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒரு இடத்திற்கு 3 நாள் பயணத்திற்கு பிறகு அங்கே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுதுதான் தன்னுடைய வேலைக்காரரை அவர் அங்கேயே இருத்தி, நீங்கள் இங்கே காத்து கொண்டிருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் ஆண்டவரை தொழுது கொண்டு மீண்டுமாக உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்று அவர் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் இங்கே 6வது 7வது வாக்கியங்கள் மிக மிக சிறப்பான வாக்கியங்கள். அதில் 6வது வாக்கியத்தில் சொல்லுகின்றார், ஆபிரகாம் தனக்கு தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகி ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஆகவே உண்மையிலேயே இது ஆபிரகாமுக்கு எந்த அளவிற்கு வேதனையை உண்டாக்கி இருக்கும் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆகவே அந்த சூழ்நிலையிலே நம்மை நாம் வைத்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஈசாக்கை ஆபிரகாம் அதிகமாக நேசித்தார். ஈசாக்குக்காக இஸ்மவேலையும் தன்னுடைய இல்லத்திலிருந்து அவர் துரத்திவிட்டார். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இஸ்மவேலை துரத்துகின்ற பொழுது அவருடைய உள்ளம் அந்த அளவிற்கு வேதனைப்பட்டது என்று பார்க்கிறோம். அந்த சூழல் நடந்த கொஞ்ச காலத்திலேயே இங்கே ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று சொல்வது உண்மையிலேயே அவனுக்கு அதிர்ச்சியையும் வேதனையையும் துன்பத்தையும் அது கொடுத்தது என்றால் அது மிகையாகாது. அந்த அடிப்படையிலே தான் இங்கே 8வது வாக்கியத்திலே ஆபிரகாம் சொல்லுகின்றார், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, அந்த சூழ்நிலையிலே கூட தன்னை சுதாரித்து கொண்டவராக அல்லது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவராக இங்கே தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார், நீ வா என்று அழைத்து கொண்டு செல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அழைத்து சென்று அங்கே ஒரு பலிபீடத்தை அவர்கள் கட்டி அங்கே ஈசாக்கை அந்த பலிபீடத்தின் மேல் அவர் கட்டி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 10வது வசனத்திலே பார்க்கிறோம், பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் என்று சொல்லுகிறது. ஆகவே அப்படி சொல்லுகின்ற பொழுது மீண்டுமாக ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டார். ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன்.
அன்புக்குரிய இறை மக்களே, இங்கே ஆண்டவர் மிக சிறப்பாக சொல்லுகின்றார், என்னுடைய புத்திரன் ஏகசுதன் என்று பாராமல் நீர் அவனை ஒப்பு கொடுத்ததினாலே, தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததினாலே இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று காண்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த பரீட்சை கடவுளுக்கு பயப்படுகின்ற பயத்தை ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் கண்டார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கேள்வி கேட்டு பார்க்க உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டு இருக்கும் என்றால் நான் எப்படி நடந்து கொண்டிருப்பேன், அல்லது என்னுடைய செயல்கள் எப்படி இருந்திருக்கும் என்பதை பல நேரங்களிலே நாம் சிந்தித்து பார்க்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். என்ன ஆண்டவர் இங்கே ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமும் தன்னை முற்றிலுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்தார். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார். அதற்கு ஒரே ஒரு காரணம், ஆபிரகாம் கடவுளுக்கு பயந்து நடந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆபிரகாம் மட்டுமல்ல, ஈசாக்கும் கூட ஆண்டவருக்கு பயந்து நடந்தார், தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆகவே ஈசாக்கை கட்டி பலிபீடத்தின் மீது வைக்கின்ற பொழுது கூட ஈசாக்கு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, ஆகவே இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் ஒருவேளை நம்மிலே எத்தனை பேருக்கு இருக்கிறது, அது எந்த அளவிற்கு இருக்கிறது? ஒருவேளை ஒரு ஸ்டேஜ் அல்லது ஒரு நிலைக்கு பிறகு ஒருவேளை என்னால் கடவுளை பின்பற்ற முடியாது என்று நாம் நினைக்கின்றோமா? அல்லது எந்த சூழ்நிலையிலும் நான் கடவுளுக்கு என்னை உண்மையாக அர்ப்பணிப்பேன் என்று சொல்லுகின்றோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆகவே அந்த அடிப்படையிலே இங்கே ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த இந்த பரீட்சையிலே ஆபிரகாம் வெற்றி கொண்டார். வெற்றி கொண்டு நீ கடவுளுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னதும் அல்லாமல், அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு விசுவாசிகளின் தந்தையாக உயர்த்துகின்றார் என்பதையும் நாம் புரிந்து கொள்வது மிக மிக இன்றியமையாதது. அதோடு மட்டுமல்ல, ஆண்டவரை நம்புகின்ற பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர்களுடைய தேவைகளை சந்திக்கின்றார், அவர்களுக்கு துணையாக இருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்ற வசனம் 14வது வாக்கியத்திலே சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, அங்கே ஆண்டவர் தனக்கு செய்த உதவிகள், கிருபைகள் இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து அங்கே ஆபிரகாம் கடவுளுக்கு ஒரு பெயரை சூட்டுகின்றார். அது யெகோவா ஈரே. அப்படி என்றால் கடவுளுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அல்லது கர்த்தர் நம் தேவைகளை சந்திப்பார் என்ற அந்த உறுதியை அங்கே ஆபிரகாமும் பெற்றுக்கொள்ளுகின்றார். ஆகவே ஆபிரகாமின் மீது கடவுளுக்கு ஒரு நல்லெண்ணம் அங்கே உண்டாகின்றது. அவனுடைய விசுவாச உறுதிப்பாட்டை, கடவுளுக்கு பயப்படுகின்ற பயத்தை அல்லது உண்மை தன்மையை அங்கே நிலைநாட்டுகின்றதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவர் அதை அங்கே தாம் புரிந்து கொண்டது மட்டுமல்ல, பிறருக்கு அல்லது நம்மை போன்ற விசுவாசிகள் அவரை போல இருக்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டையும் உந்துதலையும் கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆகவே ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கடவுள் நமக்கு சந்திப்பார். அவர் யெகோவா ஈரே. குறிப்பாக இந்த கொரோனா சூழல்களிலே பல நேரங்களில் ஆக்சிஜன் தட்டுப்பாடுகள், தடுப்பூசி தட்டுப்பாடுகள், இன்னும் பல்வேறு விதமான தட்டுப்பாடுகள் நமக்கு இருந்தாலும் கூட அவற்றின் மத்தியிலே கடவுள் நிச்சயமாக தமக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளுக்கு இவற்றையெல்லாம் கொடுப்பார். ஆகவே இவையெல்லாம் கடவுளால் பார்த்து கொள்ளப்படும் என்ற உறுதிப்பாட்டையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையிலே நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கடவுள் அதை நமக்கு பெற்று தருவார்
என்ற அந்த உறுதியை இந்த நாட்களிலே நாம் பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதோடு மட்டுமல்ல, இங்கே 17வது 18வது வாக்கியங்கள், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, ஆகவே இந்த சோதனையின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற பலன், ஆண்டவர் நம்மை புடமிட்டு நம்மை பரிசோதித்து பார்த்து ஒரு சுத்த பொன்னாக நம்மை வெளிப்படுத்துகின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் நல்லது. ஆகவே ஆபிரகாம் இடத்திலே காணப்பட்ட கடவுளுக்கு பயப்படுகின்ற பயத்தையும் விசுவாசத்தையும் அவருடைய உண்மைத்தன்மையையும் நம்பிக்கையையும் ஆண்டவர் அங்கே மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார், அல்லது அவருடைய சந்ததிகளுக்கு வெளிப்படுத்துகின்றார். அதோடு மட்டுமல்ல, குறிப்பாக இங்கே ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை மீண்டுமாக இங்கே ஆண்டவர் நினைவு கூறுகின்றதை பார்க்கின்றோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, அந்த அடிப்படையிலே சோதனைகள் எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே, குறிப்பாக இந்த டெஸ்ட் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்விலே உயர்வுகளை கொண்டு வருகிறது, ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுகின்றது. ஆகவே நாம் இந்த சோதனைக்கும் அதே நேரத்திலே பரீட்சைக்கும் இருக்கின்ற வேறுபாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட மட்டுமல்லாது, திருமறையிலே இந்த சோதனைக்கும் பரீட்சைக்கும் இருக்கின்ற வார்த்தை ஒருவேளை சோதனை என்றே பயன்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இதில் நாம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு என்னென்ன, இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை நாம் புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளில் நாம் பொருள் கொள்ள உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். கடவுள் அவரை ஆசீர்வதித்தார், அவரை உயர்த்தினார், அவர் பெயரை பெருமைப்படுத்தினார், விசுவாசிகளின் தந்தை என்ற ஒரு உயர்வை அவர் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்தார். ஆகவே அந்த அடிப்படைகளிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். சோதனைகள், அதே நேரத்திலே நமக்கு ஏற்படுகின்ற இந்த பரீட்சைகள், இவற்றிலே நாம் பயந்து போகாமல் தைரியத்தோடு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் தைரியமாக அதை நாம் மேற்கொள்ளுகின்ற பொழுது கடவுள் நமக்கு துணையாயிருந்து அவற்றிலே வெற்றி வாய்ப்புகளை தந்து நம்முடைய வாழ்வை உயர்த்தி தொடர்ந்து ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து மென்மேலும் நமக்கு கிருபைகளையும் நன்மைகளையும் தந்து தொடர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அந்த அழைப்பின் அந்த உண்மைத்தன்மையை நாம் புரிந்து கொண்டு கடவுளுக்கு நம்மை முற்றிலுமாக உண்மையாக அர்ப்பணிப்போம். கடவுள் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மைகளினாலும் நிரப்பி தொடர்ந்து உங்களை காத்து வழி நடத்துவாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வெள்ளைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். மீண்டுமாக இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையை ஆன்லைன் வழியாக ஒளிபரப்புவதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இன்றைக்கு ஆபிரகாம் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதே நேரத்திலே சோதனை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சொல்லிலே இருக்கின்ற இருவேறு கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு சோதனை மற்றும் பரீட்சை இவை இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள், இதை கொடுப்பது யார் என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து செயல்படுவதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேத வசனம் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே இந்த பரீட்சைகளை நாங்கள் ஆண்டவரே வெற்றி கொள்ளுகின்றவர்களாக, அவற்றை சகிக்கின்றவர்களாக, அதே நேரத்திலே
சோதனைகள் எங்களுக்கு வருகின்ற பொழுது அவற்றை மேற்கொள்ளுகின்றவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான பலனை எங்களுக்கு நீர் நிறைவாய் கட்டளையிட்டாலும், குறிப்பாக ஆண்டவரே அகில உலகத்திற்காகவும் நாங்கள் இந்த நாளிலே ஜெபிக்கின்றோம். கொரோனா அச்சத்தினாலும் பீதியினாலும் பல்வேறு இடங்களிலே ஆண்டவரே மரண பீதி, இந்த ஆண்டவரே இவற்றையெல்லாம் நாங்கள் கேட்கின்ற பொழுது நாங்கள் இந்த காரியங்களை குறித்து பயப்படாமல் கலங்காமல், இந்த ஆண்டவரே இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துகின்ற உமது திருப்பெயரின் மீது எங்கள் நம்பிக்கையை வைத்து தைரியமாக ஆண்டவரே நாங்கள் வாழவும், அநேகரை தைரியப்படுத்தவும், இந்த ஆண்டவரே தொடர்ந்து விடுவிக்கவும், இந்த அச்சத்திலிருந்து இந்த பயத்திலிருந்து உமது பிள்ளைகளை விடுவிக்கவும் நீர் எங்களுக்கு ஆற்றல் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். மட்டுமல்ல, இந்த ஆண்டவரே சோதனைகள் எங்களுக்கு வருகின்ற பொழுது எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்று மெய்ப்பிக்கிறது மட்டுமல்லாது அவற்றின் மூலமாக அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு உம்முடைய பேரருளையும் உம்முடைய கிருபையையும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் இரக்கங்களையும் நன்மைகளையும் எங்களுக்கு தாரும். அதே போன்று எங்கள் திருச்சபைக்காக திருச்சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், உம்முடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உமது பிள்ளைகளுக்கு தாரும். அதே போன்று ஆண்டவரே இந்த ஆராதனையை காணொளி மூலமாக கண்டு கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட நீர் ஆசீர்வதியும், அவர்களுக்கு துணையாயிருந்து உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். குறிப்பாக எங்கள் திருச்சபையின் நிர்வாக குழுவுக்காக, செயலர் பொருளருக்காக, இன்னும் ஆண்டவரே அனைத்து ஐக்கிய குழுக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும். எங்கள் ஆலயத்தின் பாடகர் குழுவுக்காக, அதனுடைய தலைவருக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவரே எங்கள் ஆலய பணியாளர் திரு அன்பு குணசேகர் அவர்களுக்காக, அவரது குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னம் உம்முடைய கிருபை உமது மகளோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை நீர் தொடர்ந்து பயன்படுத்தும்படியாக உமது நாமத்தை ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஒருமித்து உயர்த்துவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தள்ளும். தேவையற்ற இந்த ஆண்டவரே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாங்கள் ஆண்டவரே உருவாக்காதபடி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து சான்று பகர்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தள்ளும். அன்புள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக்கிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் திருச்சபையோடும் திருச்சபை திருப்பணிகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு இருக்கிற இடங்களிலேயே இருந்து தைரியமாகவும் நம்பிக்கையோடும் விடுதலையோடும் நாம் வாழ கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.